மாவட்டம் திருமங்கலத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட ரயில்வே மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அடிக்கடி வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்கவும், அதுவரை வாகனங்கள் செல்வதற்காக தற்காலிகமாக சாலையை சீரமைத்து தரும்படியும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் மேலத்தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பெரியநாயகி அம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேக பூஜை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு பழங்கள் மற்றும் மூலிகைகள் கொண்டு நடத்தப்பட்ட பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அடுத்த ரெங்கப்பநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விவசாயி ஒருவர் மனுக்களை மாலையாக அணிந்து வந்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கையாக வழங்கினார். கள்ளர் மற்றும் ஆதிதிராவிட நலப்பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையோடு இணைக்கக்கூடாது என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் ஒரே நாளில் 4 இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புளியங்குடி காவல் நிலையத்திற்கு எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனமும் திருடப்பட்ட நிலையில் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளின் சீசன்களை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் சாரல் திருவிழாவை முன்னிட்டு ஐந்தருவி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். நூற்றுக்கணக்கான மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். சென்னை தண்டையார்பேட்டை அருகே தனியார் வங்கி ஏடிஎம் மையத்தின் வெளியே வைக்கப்பட்டிருந்த ஏசி கம்ப்ரஸரை தொட்ட 102 வயது முதியவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை அருகே வீட்டின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் இயற்கை உபாதைக்காக கழிவறைக்கு சென்றிருந்த இளைஞர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மேற்கூரை இடிந்து விழுந்ததில் வீட்டினுள் வைக்கப்பட்டிருந்த ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் இடிபாடுகளில் சிக்கி சேதமடைந்த நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் சுதந்திர தினத்தையொட்டி பாஜக சார்பில் தேசிய கொடியுடன் நடத்தப்பட்ட பேரணியில் தேசிய கொடி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறி 80 பாஜகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றபோது தேசிய கொடியை சட்ட விதிகளை மீறி பயன்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக சேதமடைந்த நெல் பயிர்களை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஆய்வு செய்தார். 250 ஏக்கர் நிலங்கள் சேதமடைந்திருப்பதாக ஆட்சியர் அறிக்கை தயார் செய்த நிலையில் சேதங்கள் அதிகமாகியிருப்பதால் முறையான அதிகாரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தி சேதமடைந்த பட்டியலில் கூடுதல் விளைநிலங்களை சேர்க்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளின் சீசன்களை போற்றும் வகையில் சாரல் திருவிழாவை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னும் ஐந்தருவியை ஏராளமான பொதுமக்கள் நேரில் கண்டு ரசித்தனர். 19ஆம் தேதி வரை இந்த வண்ண விளக்கு காட்சிகள் நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.